சென்னையின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது? லாவண்யா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் தொடர்ந்து காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக காலை லேசான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது கொட்டு வருகிறது. அதன் வகை குறிப்பாக ராயபுரம், தண்டாயர்பேட்டை, காசிமேடு, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளிலும் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாகவே கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. அதே போன்று குறிப்பாக ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சேப்பாக்கம், மெரினா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளிலுமே தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி வருகிறது. குறிப்பாக தற்போது ராயப்பேட்டை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அம்ஜித் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் நாளை காலை வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக நாளை காலை வரை சென்னை உள்ளிட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்குமே கனமழை என்பது தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளை மறுதினம் முதல் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக மழை குறைந்து மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்று இரவு முழுவதுமே சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் தொடர்ந்து இந்த கனமழை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.